மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிங்கிறத நான் மறுக்கிறதுல, ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 2 பேரும் போட்டிடுறாங்க. ஆனால் நாங்கள் தாவேக்காங்கிற கட்சியை ஒரு அரசியல் கட்சியாகவே பார்க்கணும். அவங்க தான் அடுத்து மாற்று சக்தின்னு சொல்லிட்டு மாற்று சக்தி மண்ணாங்கட்டி சக்தி, அது மக்களை ஏமாத்துற சக்தி சார். அதிமுகவுடைய மிக மூத்த தலைவர்கள் ஒருவர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அங்கே தான் இருக்காரு. ஜேசிடி பிரபாகரன் அங்கே இருக்காரு. இப்போ விஎஸ் பாபு கூட அங்கே போயிட்டாரு சார். அதிமுக தொடர்ந்து தாவேக்காக படையெடுத்துக்கிட்டே இருக்காங்களே சார். ரிட்டையர்மெண்ட் ஆன கேஸுங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரயோஜனமும் ஆகப்படுற அளவுக்கு இன்னும் இவங்க போகிறனால தாவேக்காக்கு இருக்க இளைஞர் பட்டாலும் இன்னும் குறைய தான் போகும். பாஜகவுக்கு தொடர்ந்து அடிமையாக இருக்கான்ற மாதிரி திமுக சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக எங்களை பார்த்து அடிமைகள் சொல்லி சொல்லி கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. இதை தவிர எது சொல்ல முடியாது சார். இவர்களுக்கு பொய் தான் மூலதனம். என் தடவிய வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கும் மக்களை ஏமாத்துறார்கள். சிறுபான்மையினர் வாக்குகள் ஒன்று திமுகவுக்கு போகும், இதுக்கப்புறம் தாவேக்காக்கு தான் போகுன்றாங்க சார். அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட போகாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அது ஒரு சிலர் 2019, 2024, 2021, அதுக்கப்புறம் 2022 உள்ளாட்சி, அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல், இதெல்லாம் தொடர்ந்து தோல்வி தானே சார். நாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம், தனித்த ஆட்சி அமைப்போம், அதுவும் 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மே 1ஆம் தேதி எடப்பாடியார் என்கின்ற நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கிறேன் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திரு ஜவஹர் அலி அவர்கள். சார் வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் சேலத்தில் பரப்புரை பண்ணார். அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார். எப்போவுமே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் தொடர்ந்து. இன்னொரு விஷயம் நான் ஏன் அதிமுகவையோ பாஜகவையோ சீன்றது இல்லைன்னா அவங்களாம் எக்ஸ்பீரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிங்கிறத நான் மறுக்கிறதுல, ஏன்னா 2ஆம் இடத்துக்கு 2 பேரும் போட்டிடுறாங்க. ஆனால் நாங்கள் தாவேக்காங்கிற கட்சியை ஒரு அரசியல் கட்சியாகவே பார்க்குறது சார். அவங்க தான் அடுத்து மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாற்று சக்தி மண்ணாங்கட்டி சக்தி, அது மக்களை ஏமாத்துற சக்தி சார். அது மக்களை ஏமாற்றக்கூடிய எப்படியெல்லாம் ஏமாத்தணுமோ. ஏன் சார், ஒரு அரசியல் கட்சினா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், தமிழ்நாட்டு மக்களோட களத்தில் நிற்கணும். தமிழ்நாட்டில் ஒரு பட்ஜெட் ஒன்று வந்து அந்த பட்ஜெட்டில் நல்ல பட்ஜெட்டா கெட்ட பட்ஜெட்டா வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லணும். நடக்கக்கூடிய எந்த சம்பவத்துக்கும் கருத்து சொல்ல மாட்டோம். ஆனால் நாங்கள் சினிமா ரசிகர்கள் என்கிட்ட இருக்காங்க. அந்த ரசிகர் கூட்டத்தை நம்பி நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அவங்க எங்களை கொண்டு போய் சிஎம் சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. 77ல் திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது இதே மாதிரி தான் இருந்துச்சு சார். அவங்க பின்னாடி ரசிகர்கள் தான் இருந்தாங்களா? ஏன்னா அவங்கள ஒப்பிட்டு பேசுறாங்களே அடிக்கடி. அதை கேட்குறேன். முட்டாள்தனமா ஒப்பிட்டு பேசுறான். அதாவது அரசியல் ஞானம் கொஞ்சம் கூட இல்லாத, அது எப்படி சொல்றது, தாந்தோன்றி கூட்டம். அது அந்த தாந்தோன்றி கூட்டம் எப்படி பண்ணுன்னா ஒரு ஒப்பீட்டு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. அந்த ஒப்பீட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1952க்கு முன்னாடியே வந்தவர். 52லேருந்து அரசியல் களத்துல பெரிய தலைவர்களோட சேர்ந்திருக்கிறார். சினிமா துறையும் அரசியல் களமும் 2த்தையும் 50-50 தான் அவர் களத்திலேயே அப்படி போயிட்டு இருக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடியே கட்சியில பொறுப்புகள் இருந்தார். ஒரு முதலமைச்சர், கருணாநிதியை முதலமைச்சராக உட்கார வச்சவர் எம்ஜிஆர். அரசியல்னா என்ன, ஆட்சினா என்ன, அதிகாரம் என்ன, பட்ஜெட்னா என்ன, ஃபைல்னா என்ன, எல்லாமே தெரியும் அவருக்கு. இவருக்கு என்ன தெரியும்? நடிகர்னா என்னன்னு தெரியும், நடிகைனா என்ன தெரியும், பிளாக் டிக்கெட்னா எவ்வளோ என்னன்னு தெரியும். ஆனா அவரு தான் அதிமுகவை ஊழல் சக்தின்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சார். அதாவது எதையாவது போகிற போக்குள்ள தூவிட்டு போகிறது தான். அதாவது ஊழல் சக்தினா, அதாவது நான் அதான் சொல்கிறேன்னா, அடிப்படை அரசியல் அறிவு இருக்கணும். அந்த அடிப்படை அரசியல்னா ஊழல் சக்தினா யார் ஊழல் செஞ்சாங்க, எவ்வளோ ஊழல் செஞ்சாங்க, அதற்கு ஆதாரத்தை கொடுக்கணும். அந்த ஆதாரத்தை கவர்னர்கிட்ட கொடுக்கணும். இல்லை ஒளிப்படையாக பேசணும், அவர்கள் மீது குற்றச்சாட்டணும், அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும். இதுதான் ஒரு ப்ராப்பர் அரசியல்வாதி. இவர் ஊழல், அவர் ஊழல், நீ என்ன இதா, நீ எவ்வளோ மோசமான ஆள்.
நீ ரோல்ஸ் ராய் கார் வாங்கினதுக்கு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் அந்த பணத்தை மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த பணத்தை ஏமாற்றி அந்த வழக்குன்னு இருக்குது. புலி படத்துக்காக 5 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் கணக்காட்டி 10 கோடியை மறைச்சிட்டு அதை ரெய்டு விட்டு எடுத்து 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்களே. யாருக்கு போகுது? மக்களுக்கு தானே போகுது. கட்டிட்டு போகலாம் தானே. அதை கூட கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆதவ் சொன்னா கட்டிடுவோம், அந்த பார் நடத்துகிற முஸ்லியானந்த் சொன்னா கட்டிட போறாப்ப. லாட்டரி டிக்கெட்டும் பாரும் 2 பேரும் சேர்ந்து கட்டிட போறாங்க. அதெல்லாம் கட்ட மாட்டான், மக்களுக்கு போயிடக்கூடாதுன்னு நீ ஃபைட்டிங் கொடுத்து உனக்கு காரி துப்பிச்சில்ல நீதிமன்றம். அரசியல் ஞானம் வேணும் சார். அரசியல்னா ஏதோ நம்ம மேடையில் வந்துடும் பேசுகிறோம் அப்படின்னு. அரசியல்னா அது இல்லை. அரசியல்வாதிங்களுக்கு ஒரு தனித்தன்மை வேணும். அரசியல்வாதி எப்படி பேசணும்னு சினிமா டைலாக் மாதிரி மேடையில் உட்காந்து பேசிட்டு பண்ணனா. அரசியல்னா மக்களை போய் சந்திடணும், மக்களுக்கு ஒரு கும்பிடு போடணும், வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொன்னாதான் அந்த இங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதி. நீங்க இப்படி சொல்றீங்க சார். அதிமுகவுடைய மிக மூத்த தலைவர்கள் ஒருவர் செங்கோட்டையன் அவர்கள் இப்ப அங்கதான் இருக்காரு. ஜேசிடி பிரபாகரன் அங்க இருக்காரு. இப்ப விஎஸ் பாபு கூட அங்க போயிட்டாரு சார். அதிமுக தொடர்ந்து தாவேக்காக படையெடுத்துக்கிட்டே இருக்காங்களே சார். அதான் சொன்னேன், ரிட்டையர்மெண்ட் ஆன கேஸுங்கெல்லாம் அங்க போறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன கேஸுங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் ஆக போறது அளவுக்கு. இன்னும் இவங்க போறதுனால தாவேக்காக்கு இருக்க இளைஞர் பட்டாலும் இன்னும் குறையதான் போகும். அதனால எந்த பயனும் இல்லை சார். எங்க அதிமுகலேயே ஓரங்கட்டப்பட்டவர் செங்கோட்டையன். அதிமுக இருந்து கட்சி இருந்து அதிமுக இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த வில்லிவாக்கத்துல ஜேசிடி பிரபாகரன் அவர் கட்சியிலேயே இல்லாதவர், நீக்கி வைக்கப்பட்டவர். விஎஸ் பாபு அவர் மாவட்ட செயலாளர், எங்க பொதுச் செயலாளர் போட்டாரு. அதுக்கு முன்னாடியே வேற பல்வேறு துரோகங்களை திமுக கூட டைரக்டா அவர் டீலிங் வச்சுக்கிட்டாரு. ஸோ இதனால தான் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கி வைக்கப்பட்டவர்கள் இவங்க. அதனால போறதுனால கட்சி அதிமுகலேருந்து சார் 2011 2006 நிறைய பேர் போயிருக்காங்க சார். நிறைய பேருக்கு கண்ணப்பன்லேருந்து சேகர் பாபுலேருந்து பெரிய KKSSRலேருந்து அமைச்சர்கள் நிறைய பேர் அதிமுக வந்தவங்க தான் போய் அதன் பிறகு 10 வருஷம் ஆட்சி நிக்கலையா, ஆட்சி நடத்தலையா, இவங்கள பார்த்தா ஓட்டு போட்டாங்க. அதிமுகன்னு அம்மா இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இரட்டை சின்னம் அவர்கள் வைத்து செய்த சாதனைகள் இதை வச்சுதான் போடுவாங்களே தவிர. 2016 அப்புறம் அதிமுக எத்தனை தேர்தலில் சார் வெற்றி பெற்றுச்சு? அதையும் நம்ம கணக்குல பார்க்கணும். இன்னும் வெற்றி பெற்றிருக்கோம், நிறைய வெற்றி பெற்று. 2016 2016 சட்டமன்றத்தில் வெற்றி பெறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல், அதற்கு பிறகு நாங்குநேரி இடைத்தேர்தல், அதற்கு பிறகு உள்ளாட்சியிலையும் வெற்றி பெறோம். 2017 வெற்றி பெறோம். 2016 அப்புறமா நான் நிறைய தேர்தல், ஏன் ஆட்சி நீடிக்கணுமா வேண்டாமா என்ற பொழுது கூட 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 2019 2024 2021 அதுக்கப்புறம் 2022 உள்ளாட்சி, அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல், இதெல்லாம் தொடர்ந்து தோல்விதான் சார். எப்பயுமே ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமா மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த 2019 24 வெற்றி என்பது ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றியே அல்ல. முழுக்க ராகுலுக்கு கிடைத்த வெற்றி. நீங்க யாரை நீங்க கருத்து கணிப்பேனாலும் எடுத்து பாருங்க, அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா ஆனால் சட்டமன்ற தேர்தல் நீங்க 2019 அதிமுக படுதோல்வி அடைஞ்சு சார். 2021 சட்டமன்ற 75 தொகுதி வெற்றி பெறலையா? வாக்கு வித்தியாசம் வெறும் 3% சார். அதுவும் குறிப்பா நீங்க என்னைக்கு பார்க்கணும், 45 தொகுதியில மொத்தமே 2,16,000 ஓட்டுகள் அதிகம் வாங்கியிருந்தோம்னா நாங்க தான் ஆட்சியில் இருந்திருப்போம். மொத்தம் ஓட்டுக்கள் அவ்வளவுதான். அப்போ அது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தலும் என்பது. 2016 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி, அம்மா மறைவு எல்லாத்துக்கும் பிறகு நாங்கள் வெற்றி பெற்றது 75 தொகுதி. அதுக்கப்புறம் இப்ப உள்ள நடக்கக்கூடிய தேர்தல்னா நீங்க கணக்கெடுக்கணும். இப்ப கூட நடக்கக்கூடிய பல்வேறு சர்வேல என்ன சொல்லுதுன்னா 2வது இடத்துல தாவேக்கா பிடிக்க போகுதுன்னு சொல்றாங்க சார். அதிமுக 3வது இடம் சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? சர்வே எந்த சர்வே சொல்லி? எல்லாம் ஜோக்கர்கள் சர்வே சொல்லியிருப்பாங்க. மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அதனால நாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்பும், தனித்த ஆட்சி அமைப்பும், அதுவும் 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மே 1 எடப்பாடியார் என்கின்ற நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கப் போகுது. சார், அதிமுகவில் இப்படி சொல்ற பல பேர் கற்பனை உலகத்துல வாழ்றாங்கன்ற மாதிரி திமுகவினர் விமர்சிக்கிறாங்க. திமுககாரன் எதை தான் விமர்சிக்க மாட்டான். அவன் தான் கற்பனை உலகத்துல வாழ்ந்து குடும்பத்துக்காக விசுவாசமாக, ஒரே குடும்பத்துக்கு விசுவாசமாகி வீணா போய் இன்றைக்கு அவன் குடும்பத்தை அழிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் கட்சிக்கும் விசுவாசம், குடும்பத்துக்கும் விசுவாசம், நாட்டுக்கும் விசுவாசம்.
அந்த அடிப்படையில் இருக்கணும். திமுக ஏதாவது பேசிட்டு போவாங்க சார், அதுக்கெல்லாம் பெருசா கருத்து சொல்லி இருப்பான்னு தேவையில்லை. சார், தொண்டர்கள் உண்மையாலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல கட்சியில எதுவும் தேவைன்றதுக்காக இருக்காங்க? அம்மா இறந்தபோது ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு 2,16,00,000 தொண்டர்கள் கொண்ட இந்தியாவினுடைய 3வது பெரிய இயக்கமாக இருக்கு. தொண்டர்களின் ஒப்பற்ற தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். அவர் நீங்க தொண்டர்களை எப்போ வேணா அவரை பார்க்கலாம். ஒரு அருமையான தலைவர் சார். இந்த கட்சி கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனா பாஜகவுக்கு தொடர்ந்து அடிமையா இருக்கான்ற மாதிரி திமுகவினர் சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்போல்லாம் இவங்க அடிமையா இருக்கிறாங்களோ அதை மறைக்கிறதுக்காக, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக எங்களை பார்த்து அடிமைகள்னு சொல்லி சொல்லி கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. இதை தவிர எதுவும் சொல்ல முடியாது. நீங்க எங்க பேசினாலும் ஸ்டாலின் பண்ணா, நான் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கேன், உங்களுடைய விலைவாசியை குறைச்சிருக்கேன், சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சிறப்பா இருக்கு, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல இந்த பிரச்சனைகள் இருந்தது, ஏதாவது சொல்லியிருக்காரா? இத்தனை ஆண்டுகால நிதி சுமைக்கு அதிமுக ஆட்சி தான் காரணம்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எப்படி சார் காரணமாகும்? நான் தான் சொல்றேன், எங்க ஆட்சி நாங்க 2011 திமுக ஆட்சியை விட்டு போகும்போது அவர்கள் வாங்கி வைத்து போட்டு போன கடன் 1.5 கோடி. நாங்கள் 10 வருடமும் ஆட்சி செய்து 3 லட்சம் கோடி தான் கடன் வாங்கணும். வருஷத்துக்கு 30,000 கோடி. ஆனா இங்க வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. நாங்க எந்த திவாலும் இல்லை. இப்ப நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் திவால் ஆகிட்டு இருக்குது சார். இவர்களுக்கு பொய் தான் மூலதனம். தென் தடவிய வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கும் மக்களை ஏமாத்துறார்கள். 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. 2019 சொன்னார்கள், 2021 சொன்னார்கள், 2024 சொன்னாங்க. எங்க முடிஞ்சது? கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம், எங்க செஞ்சாங்க? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இவர்கள் பொய்களை மூலதனமாக்கி ஆட்சியில் இருப்பவர்கள் எப்படி வேணால் பேசுவார்கள். அவர்களுக்கு வாய்ஜாலங்களால் மக்கள் அவர்களை நம்ப மாட்டார்கள் என்றுதான் உண்மை. மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் ஒண்ணு திமுகவுக்கு போகும், இதுக்கப்புறம் தாவேக்காக்கு தான் போகுன்றாங்களே சார். அதிமுக கொஞ்சம் கூட போகாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அது ஒரு சிலர் வேண்டுமென்றே அதை எடுத்து வைக்கக்கூடிய வாதம். இப்ப நான் சிறுபான்மை தானே, என்னை போன்று நேற்று கூட அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிறுபான்மை நலப்பிரிவினுடைய கூட்டம். ஆயிரக்கணக்கான மாநிலத்திலிருந்து நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்க, ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்க. பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் இந்த சிக்கல்ன்றாங்க. இல்ல, நீங்க பாராளுமன்ற தேர்தலின் போது நீங்கள் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். பாராளுமன்ற தேர்தலின் போது சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடலைங்கிறதுக்காக தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் 2024 பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றார். கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அதனால தான் பாராளுமன்றதுன்னா இது வர்றது சட்டமன்ற தேர்தல். 2021 சார், எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர் இருக்கிற பெரும்பான்மை முஸ்லிம்கள் சார். ஜெயக்குமார் அவருடைய ராயபுரம் தொகுதியிலும் முஸ்லீம் தான் சார், அவரே சொல்லியிருக்காரு சார். ஆனா அதனால ஏன் சார் சென்னையில அதனால எல்லா ஒரே காரணம், அதாவது முஸ்லிம்களை கார்னர் பண்ணணும் சிறுபான்மை மக்களை அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு மாயை உருவாக்குறாங்க. அதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் இப்ப இந்த ஆட்சியில் அவலங்களை, சிறுபான்மை மக்கள்னா எல்லாம் ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, அரபு நாட்டுல இருந்து வந்தவங்க. இந்த நாட்டிலே இருந்து, இந்த நாட்டிலே பிறந்து, இந்த நாட்டிலே வளர்ந்து, முன்னோர்கள் இந்துக்களாகவும் மாற்று மதத்திலே ஜாதிகளிலிருந்து பிரிந்து இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் ஏதோ வேற நாட்டில இருந்து வந்தவங்களா. அவங்களுக்கு நாடு நல்லா இருக்கணும், மக்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கணும், விலைவாசி குறையணும். இதுதான் என்ன தவிர எங்களுக்கு மட்டும் தனியா ஏதாவது நீ ஸ்பெஷலா கொடு அப்படின்னா எந்த இஸ்லாமியர்களும் விரும்புறதில்ல, எந்த கிறிஸ்தவர்களும் விரும்புறதில்ல. அப்படி பார்த்தா முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதிகமான நலத்திட்டங்களை கொண்டு சிறுபான்மை மக்களுக்காக அரவணைத்து ஆட்சி செய்த அதிமுக சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு துரோகங்களை செய்த கட்சி திமுக. பட்டியல் பட முடியும். நிறைவா சிறுபான்மையர் முழுக்க அதிமுக ஆதரவா முழுக்க நான் பொய்ய சொல்ல விரும்பல. சிறுபான்மை மக்கள் நீண்ட காலமாக திமுகவை சார்ந்து இருக்கிறார்கள் மறுப்பதற்கு சிறுபான்மை அதுல நீங்க சொன்ன மாதிரி 100% சொல்றதா நான் ஏத்துக்க முடியாது. அதுல இருக்கலாம் ஒரு 60% திமுக இருக்கலாம், 40% அதிமுக போகலாம். அதுதான் நான் சொல்றேன். அது போய் திமுக மாதிரி அப்பட்டமா இதுதான் அடிச்சு பேசல.
திமுகவை சார்ந்த 60%, 40% அதிமுகவை சார்ந்த. இப்போ விஜயின் வருகையால் அதிமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா சார்? விஜய் வருகையால் வந்து அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அதிமுகல இருந்து ஏன்னா நம்பகத்தன்மை உள்ள அவங்க நம்பகத்தன்மையை இழந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ அவங்களுடைய வாக்கு எல்லாமே விஜய்க்கு தான்றாங்க சார். சார் நீங்க திமுக வந்து இப்போ ஏற்கனவே திமுக அதிமுக ஆல்ரெடி டெஸ்டட் பார்ட்டிங்க. திமுகவுக்கு வந்து ஸ்டாண்டர்டா 25%, அதிமுகவுக்கு 25% ஸ்டாண்டர்ட். இந்த 50% வந்து தான் நியூட்ரலா இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் மனநிலை தான் மாறும். இந்த 25% மாறவே மாறாது. பர்மனண்ட் ஆணி வச்சு அடிச்சா மாதிரி இருக்கும். இந்த அந்த 50% அப்படியே மாறி மாறி வரும். ஆனால் இந்த இளைஞர்கள், பெண்கள், இதுல சில ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் விஜய் வந்து ஏன் சார் விஜய் அரசியல்வாதியா யாரும் பார்க்கல சார். அவர் ஒரு சினிமா நீங்க சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா, நடிகர் சிவாஜி கணேசனுக்கோ விஜயகாந்துக்கோ கூடாத கூட்டமா, எத்தனையோ நடிகர்கள் கட்சியை ஆரம்பிச்சு காணாம போன வரலாறுகள் இருக்குது. ரஜினியே வந்து அவர் சுதாரிச்சுக்கிட்டு தான் வேணான்ட்டாரு. அதனால வந்து ரசிகர்கள் கூட்டத்தை நயன்தாரா வந்தா கூட லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து ஆட்சி அமைப்புன்னு சொல்றது எல்லாம் வந்து அது வந்து மக்களை ஏமாத்துற விஷயம். அப்படி மக்களை ஏமாற மாட்டார்கள். ரசிகர்கள் சில பேர் ஓட்டு போடலாம். ஆனா அந்த ரசிகர்களும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆளை நம்புனா நம்ம கதை கந்தலாயிடும். 41 பேர் இருந்ததுக்கு 72 நாள் வீட்டை விட்டு வெளியே வரல. அந்த குடும்பத்தார்களை பார்க்கல. அந்த குடும்பத்தார்கள் துக்கம் விசாரிக்கும் போகல. வீட்டுக்கு கூப்பிட்டு பேசிட்டு அனுப்பி விடுறாரு. இது ஒரு இன்னைக்கு கூட சம்பவத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இது அரசியல் கட்சிக்கான இது வந்து ஒரு ஆபத்தான அரசியலை விஜய் நடத்திக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில். திமுக கூட்டத்திலயும் 1-2 பேர் அப்பப்போ இறந்துருக்காங்க சார். இது முன்னாடி எப்ப இருந்திருக்காங்க? முன்னாடி பல கூட்டத்துல நடந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து பெருசா வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் ஒழுக்கமான கூட்டம். சில பேருக்கு கூட கேட்டாங்க, என்னங்க அதிமுக கூட்டத்துல இளைஞர்களுக்கு அவ்வளவா இல்லையான்னு. இளைஞர் எல்லாம் வேலை வாய்ப்புகள்ல இருக்கிறாங்க, தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரணும். நியாயமான கேள்வி சார். இளைஞர்கள் அதிமுக எங்க சார் இருக்காங்க? இளைஞர்கள் சப்போர்ட்டே இல்லையே சார். அவங்கவுங்க வேலை, அது குடும்பம், அந்த நிலைமையில் இருக்காங்க. ஓட்டு போடும்போது போய் ரெட்டை இலைக்கு போட்டுருவாங்க. இது வந்து வேலை வெட்டி இல்லாமல் விசிலடிச்சாங்க குஞ்சியா இருக்கக்கூடியவர்கள் இப்படியே தான் இருப்பார்கள். அது அடிப்பாங்க. அதுதான் அது அவர்களுடைய மொத்தம் அந்த ஓட்டு வங்கியே அதுதான். ஒரு கூட்டத்தில் எவ்வளோ செய்தாங்களோ அதுதான் மொத்தமே, வேற ஒண்ணுமே இல்லை. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.